Hello friends. TRB PG Assistant Commerce எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு படித்தது எல்லாத்தையும் திரும்ப ஒருத்தர் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மெத்தடில் நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி பேசிக் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இஸ் கேபிட்டல் ப்ளஸ் liabilities is equal to assets. Capital is equal to assets minus liabilities. Both A and B are correct. Neither A nor B is correct. So, இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற ரெண்டுமே கரெக்ட் தான். அதனால் both A and B are correct. So, answer is 3. அடுத்தது EOQ, economic order quantity பற்றி ஒரு கேள்வி. The annual demand for an item is 3,200 units. The unit cost is ₹6 and the inventory carrying charges is 20% per annum. If the cost of one procurement is ₹150, then EOQ is. அதுக்கு இந்த கீழே இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். EOQ is equal to root of 2 into annual consumption into ordering cost divided by inventory carrying cost. ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கனாக்க ஆன்சர் வந்து 800 units. That is answer B. Third question. The Companies Act 2013 specified small shareholder as a shareholder holding shares of nominal value of not more than. The small shareholder அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன். அது யார் ஸ்மால் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு கேட்டாக்க 20,000 rupees அந்த நாமினல் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அதுக்கு மேலே போகாமல் வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு பேர் ஸ்மால் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பி. எந்த செக்ஷன் கேட்டாக்க செக்ஷன் 151 ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அது மாதிரி இருக்கு. கொஸ்டின் நம்பர் 4, என்டர்பிரைஸ் ரிசர்ச் பிளானிங், தட் இஸ் ERP. ERPனா என்ன அப்படின்னு கேட்டாக்க is it an accounting software or software that integrates all the departments and functions across the company? Engineering drawing software or software used to track the weighbridge record. இதில் எது ஆன்சர் அப்படின்னு கேட்டாக்க it is a software that integrates all the departments and functions across the company. That is answer is 2. Next question number 5. The auditor, cost auditor, cost auditor and the financial auditor. The cost auditor of a company has to submit his report to dash, whereas the financial auditor has to submit his report to the dash. So, ரெண்டு ஆடிட்டர் இருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆடிட்டர் இருக்காரு, ஃபினான்ஷியல் ஆடிட்டரும் இருக்காரு. ஃபினான்ஷியல் ஆடிட்டர் அல்லது ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் அப்படிங்கிறவர் அவர் வந்து இஸ் அப்பாயிண்டட் பை தி மெம்பர்ஸ் இந்த AGM. அதனால் அவர் என்ன பண்ணுவார், அவருடைய ரிப்போர்ட்டை வந்து மெம்பர்ஸுக்கு தான் சப்மிட் பண்ணுவார். ஆனால் காஸ்ட் ஆடிட்டர் அப்படி இல்லை. காஸ்ட் ஆடிட்டர் இஸ் அப்பாயிண்டட் பை தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்போ அவங்க வந்து அவங்களோட ரிப்போர்ட் வந்து அவங்க போர்டுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் அண்ட் ஏ. தட் இஸ் காஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் எ கம்பெனி ஹஸ் டு சப்மிட் இஸ் ரிப்போர்ட் டு தி போர்டு, whereas the financial auditor has to submit his report to the members. So answer is A. Question number 6. The mean of certain observations was 40. If two items with values 50 and 64 are added to the data, the mean rises to 42. இப்போ இதில் வந்து பழைய சீரீஸில் இருந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த 40n அந்த முதல்ல இருக்கிற நம்பர் டோட்டல் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்க. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து எத்தனை நமக்கு தெரியாது, அதனோட மீன் வந்து 40 தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்னன்னு வச்சுக்கிட்டாக்க அதனுடைய டோட்டல் வந்து 40 × n 40n ஆகிடுது. ஸோ இப்போ புதுசாக 2 ஐட்டம் கூட்டுறாங்க, அது 51 64. ஸோ அது ரெண்டையும் கூட்டினாக்க டோட்டல் வந்து 114. ஸோ அப்போ டோட்டல் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் புது சீரீஸில் 40n + 114 வரும். ஸோ இந்த 40n + 114 வந்தது அப்படின்னு சொன்னாக்க அப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாக்க முன்னாடி என்ன இருந்தது, இப்போ ஒரு 2 சேர்ந்துருக்கு. ஸோ n + 2. ஸோ 40n + 114 டிவைடட் பை n + 2 போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் A, that is 15. Question number 7. While using cost benefit ratio, a project can be selected if the cost benefit ratio, that is profitability index, is less than 1, more than 1, equal to 1 or more than -1 and less than 1. இது வந்து இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் வர்ற கொஸ்டின், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணும் பொழுது அதுக்கும் அந்த ப்ராஜெக்டுக்கு போகிற அவுட்லே, அதாவது நம்ம பண்ணுற செலவு, அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ், இது ரெண்டையும் பார்க்கணும். அது ரெண்டையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் சொல்கிறோம். ஸோ இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் டிவைடட் பை ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்லே. ஸோ திஸ் இஸ் கால்டு PI. ஸோ இப்போ இந்த PIங்கிறது வந்து
ஒன்றுக்கு மேலே இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணலாம். ஸோ தி ஆன்சர் இஸ் மோர் தென் 1, தட் இஸ் பி. கொஸ்டின் நம்பர் 8, இது எக்கனாமிக்ஸில் இருந்து இந்த கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த காஸ் ஆஃப் அன் எக்கனாமிக் ப்ராப்ளம்? ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்க அன்லிமிட்டெட் வாண்ட்ஸ், ஆல்டர்னேட்டிவ் யூசஸ், ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ், ஆல் ஆஃப் தி அபோவ். இதில் எல்லாமே தான். ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட் அப்படின்னு தான் எக்கனாமிக்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ அந்த அன்லிமிட்டட் வாண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து அளவு கடந்த ஆசை இருக்குது மனிதர்களுக்கு, அது ஒரு காரணம். ஆல்டர்னேட்டிவ் யூசஸ், ஒரே ரிசோர்ஸுக்கு வந்து நிறைய விதமான யூசஸ் இருக்குது, அதனால ஒரே ரிசோர்ஸை பல விதங்களையும் நம்ம பயன்படுத்துறதுனால ப்ராப்ளம் வரலாம். ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ், ஏன்னா ரிசோர்ஸஸ் வந்து அளவு இல்லாமல் நமக்கு இல்லை. ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் பட் ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டெட். அப்போ அந்த ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ அந்த எல்லா காரணங்களுமே தான் நமக்கு காரணம் எக்கனாமிக் ப்ராப்ளம் வரத்துக்கு. இது எல்லாமே நமக்கு காரணம். அடுத்தது டூபாண்ட் அனாலிசிஸ், இது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின். ஸோ டூபாண்ட் அனாலிசிஸ் எதை அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க, அனாலிசிஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ், அனாலிசிஸ் ஆஃப் ப்ராஃபிட், கேபிட்டல் பட்ஜெட்டிங், அனாலிசிஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ். இதில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க the answer is B, that is analysis of profit. Next question is 10. Zero-based budget ZBB was modeled by Peter A. Woodcock, Peter A. Ferrer, P.F. Ducker, none of the above. இதில் பீட்டர் ஏஃபர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டுங்கிறத அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தார். ஸோ ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து பட்ஜெட்டிங்கில் வர்றது. ஸோ பட்ஜெட்டில் நம்ம போன வருஷம் என்ன பட்ஜெட்டில் நம்ம வச்சுருந்தோமோ அதை விட ஒரு 10% கூட அல்லது ஒரு 5% கூட அப்படி போட்டு தான் இந்த வருஷத்து பட்ஜெட்டை நம்ம ஜென்ரலாக போடுவோம். ஸோ தட் இஸ் கால்டு இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங். அப்படி போடும்பொழுது என்ன ஆகுதுன்னா பல பிரச்சனைகள் வந்தது இல்லை. அதாவது தேவையே இல்லாமல் பணத்தை வாங்கி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ஸில் பண்ணுவாங்க. கடைசி வரையிலும் செலவு பண்ண மாட்டாங்க. கடைசியில் வந்து தேவையில்லாத விஷயத்துக்காக செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இன்எஃபிஷியன்சிஸ் வரும். அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு என்ன ஃபண்ட் வேணும் அப்படிங்கிறத இந்த வருஷம் நீங்கள் கொடுங்க, அதுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்க. லாஸ்ட் இயர் வேல்யூ வந்து 0 அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு வச்சுருந்து இந்த ஒரு மாடல் கொண்டு வந்தார். ஸோ திஸ் மாடல் இஸ் கால்டு ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் மாடல் ZBB அப்படின்றாரு. இதை கொண்டு வந்தவர் பீட்டர் ஏஃபர் அப்படிங்கிறவர். 11. ABC Limited has a capital gearing ratio of 40%. Its cost of equity is 21% and the cost of debt is 15%. What is the company's WACC? WACC அப்படின்னு சொன்னாக்க it is weighted average cost of capital. ஸோ weighted average cost of capital அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க, இப்போ ஒரு கம்பெனியோட கேபிட்டலுக்கு காஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ காஸ்ட் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. ஸோ கேபிட்டல் நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 2 விதமான கேபிட்டல் வச்சுக்கலாம். ஒன்று வந்து டெப்ட் வச்சுக்கலாம், கடன் வாங்கி இருந்துக்கலாம். இன்னொன்று வந்து ஈக்விட்டி வச்சுருக்கலாம். ஈக்விட்டினா வெளியிலேருந்து ஷேர் ரைஸ் பண்ணி அதுலேருந்து பணம் வச்சுருக்கலாம். ஸோ இந்த 2 இருக்கலாம். ஸோ இந்த 2 இருக்கும் பொழுது வெறும் கடன் மட்டும் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கடன் வாங்கினதுக்கான செலவுகள் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை சேர்த்து நாம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிடலாம். ஈக்விட்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் ஈக்விட்டியோட காஸ்ட்டையும் சேர்த்து நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க தட் இஸ் கால்ட் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ இப்போ இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோ இங்கே வந்து 40% இருக்கு. ஸோ அப்போ வந்து டெட் வந்து 40 அண்ட் கேபிட்டல் ஈக்விட்டி இஸ் 60 அப்படின்னு வச்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய வெயிட்டால் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஈக்விட்டி வந்து 21% இருக்கு. ஸோ அப்போ 21 into 0.6 தட் இஸ் 60%க்காக ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் டெப்ட் அது வந்து 40% into 15% தட் இஸ் 15 into 0.4. ஸோ இது ரெண்டு பிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் you will get 18.6%. 18.6% is the answer. That is called WACC, weighted average cost of capital. Question number 12. Cost unit is used in power sector. இந்த ஒரு காஸ்ட் யூனிட் அப்படிங்கிறத நம்ம டெஃபினிஷன் படிச்சிருப்போம். காஸ்ட் யூனிட், காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த காஸ்ட் யூனிட் அப்படின்னா என்ன கேட்டாக்க காஸ்ட்டை வந்து ஒரு எந்த யூனிட்ல மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காஸ்ட் யூனிட். ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பஸ்ஸில் போகும்போது காஸ்ட் யூனிட் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்க காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர். ஒரு பேசஞ்சரை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து காஸ்ட் பர் பேசஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். லாட்ஜிங் இருக்குது. இந்த லாட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க காஸ்ட் பர் பெட் அப்படின்னு சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் வந்து காஸ்ட் பர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஒன்றுலையும் சொல்லலாம் நம்ம. அப்படி சொல்லும் பொழுது ஒரு பவர் செக்டார் இருக்குது. பவர் செக்டாரில் வந்து ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி இருக்குது. அவன் எப்படி சொல்லுவான் காஸ்ட்டை, எதில் மெஷர் பண்ணுவான் அப்படின்னு கேட்டாங்க தே வில் மெஷர் இன் ஏ கிலோமீட்டர். கிலோமீட்டர் இஸ் ஒன்லி டிஸ்டன்ஸ், அதனால் பவர் செக்டருக்கு சம்மந்தம் இல்லை. அடுத்தது கிலோ வாட் அவர். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோ வாட் அப்படிங்கிறது தான் அதனுடைய யூனிட். ஸோ தி ஆன்சர் இஸ் பி.
அடுத்து question number 13. The supply chain concept was originated in which discipline? அது இந்த மார்க்கெட்டிங்ல வந்ததா, ஆப்ரேஷன்ஸ்ல வந்ததா, லாஜிஸ்டிக்ஸ்ல வந்ததா, ப்ரொடக்ஷன்ல வந்ததா அப்படின்னு கேட்டால் சப்ளை செயின் கான்செப்ட்ங்கிறது லாஜிஸ்டிக்ஸில் தான் முதல்ல ஆரம்பம் பண்ணது. அங்கே தான் அவங்க தொடங்கினாங்க. Question number 14. Cost audit dash conducted by a chartered accountant. ஸோ காஸ்ட் ஆடிட்டை வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் he may be, can be, cannot be or may not be. இதில் என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டாக்க cannot be, that is answer is C. ஒரு காஸ்ட் ஆடிட் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு காஸ்ட் ஆடிட்டர் ஒரு ஃபைனான்ஷியல் ஆடிட்டை பண்ண முடியாது. Question number 15. The cost auditor shall be appointed within dash days from the beginning of the financial year. இது ஆடிட்டிங் கொஸ்டின். ஸோ ஆடிட்டரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது, யார் அப்பாயிண்ட் பண்ணுறது, எத்தனை நாளைக்குள்ளார அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். கொஸ்டின் கம்பெனிஸ் ஆக்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காஸ்ட் ஆடிட்டர் எப்படி எந்த டைம் ஃப்ரேம்குள்ளார அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிச்சு 180 days 180 டேஸ்க்குள்ளார நம்ம காஸ்ட் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணிடணும். இது Companies Act provision. A capitalist economy is guided in its working by. ஸோ நம்ம எக்கனாமிக் சிஸ்டம் படிக்கிறோம். அந்த சிஸ்டத்தில் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, ஸோ கேபிட்டலிசம், சோஷியலிசம் அண்டு மிக்சர் எக்கானமி. இதில் இந்த கேபிட்டலிசம் அப்படிங்கிற சிஸ்டத்தில் இந்த சிஸ்டத்தோட ஒர்க்கிங் எப்படி கைட் பண்ணுவாங்க, யார் இதை கைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாக்க இட் இஸ் கைட் பை தி மார்க்கெட் மெக்கானிசம். மார்க்கெட் மெக்கானிசம் அப்படின்னு கேட்டாக்க சப்ளை அண்ட் டிமாண்டு. ஸோ எந்த பொருளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கோ அந்த பொருளை தான் வந்து கேபிட்டலிஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு எதில் நிறைய ப்ராஃபிட் இருக்கோ அதை தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ கேபிட்டல் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலும், கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்தை பொறுத்தவரையிலும் மார்க்கெட்டிங் மெக்கானிசம் இஸ் தி கைடிங் பிரின்சிபல். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் தி கேபிட்டலிசம். 17. At least one woman director is required for dash every listed company, every other public company having paid up share capital of 100 crore rupees or more, every other public company having turnover 300 crore rupees or more. இது எல்லாமே இருக்குங்க. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் செக்ஷன் 149 ஒன்று எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அதில் இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எவரி லிஸ்டட் கம்பெனி, எவரி அதர் பப்ளிக் கம்பெனி ஹேவிங் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் 100 crore rupees ஆர் மோர், எவரி அதர் பப்ளிக் கம்பெனி ஹேவிங் எ டர்ன் ஓவர் ஆஃப் 300 crore rupees ஆர் மோர். எல்லாருமே வந்து இதில் இருக்கிற எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு உமன் டைரக்டர் அது அவங்க கம்பெனியில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் டி, ஆல் தி அபவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 18. ஸோ தட் இஸ் ஃப்ரம் மேத்தமேட்டிக்ஸ். The sum of deviations will be 0 when taken from arithmetic mean. Arithmetic meanலேருந்து நீங்கள் டிவியேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 0 தான் உங்களுக்கு கிடைக்கும். சம் வந்து 0 இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க மீன்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் வேல்யூ இல்லையா. சென்ட்ரல் வேல்யூவில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் வேல்யூஸ் வந்து மைனஸ் சைடில் இருக்கும், கொஞ்சம் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்கும், ப்ளஸ் சைடில் இருக்கும். ஸோ நம்ம ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னாக்க மைனஸ் ப்ளஸ் ரெண்டும் கூட்டி 0 ஆகிடும் வேல்யூ. அதனால நம்ம அந்த அரித்மெட்டிக் மீன்லேருந்து சம் ஆஃப் டிவியேஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க தட் வில் பி ஒன்லி 0. அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ நம்ம எடுக்கிறோம். ரூட் மீன் ஸ்கொயர், அதாவது இந்த டிவியேஷனை வந்து ஸ்கொயர் பண்ணி அதுக்கு மீன் எடுத்து அதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க யூ வில் கெட் எ பாசிட்டிவ் வேல்யூ, தட் இஸ் கால்டு ஆர்எம்எஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், திஸ் இஸ் அபவுட் காஸ்ட் ஆடிட். இந்த காஸ்ட் ஆடிட்டில் ரிப்போர்ட் ரூல்ஸில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து கம்பெனி ஹேஸ் டு மெயின்டைன். அது எந்த ஃபார்மில் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்ம் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பை த கம்பெனி இஸ் CRA 1, CRA 1, CRA 2, CRA 3, CRA 4 அப்படின்னு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் CRA 1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் கம்பெனி வந்து காஸ்ட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். இன் எ மாடரேட்லி சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் தி மோட் அண்ட் மீடியன் ஆர் 75 and 60 ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த மீன்? இதுக்கு அந்த ஃபார்முலா இருக்கு. மீன் மைனஸ் மோட் இஸ் equal to 3 into மீன் மைனஸ் மீடியன். இதை போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க தி ஆன்சர் வில் பி B, that is 52.5. Question number 21. According to rule 72, the doubling period under the compounding is obtained by dash 72 by interest rate. இது ஒரு காம்பவுண்டிங் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் போடும் பொழுது நம்மளுடைய அமௌண்ட் வந்து எப்போ டபுள் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். உதாரணமாக இப்போ 12% நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த 12% 72 எடுத்துக்கிட்டு 72 divided by 12 போட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க 6 years. 6 yearsல ஆல்மோஸ்ட் உங்களுடைய அமௌண்ட் வந்து டபுள் ஆகிடும்.
சப்போஸ் 8% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க, 72 டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ 9 இயர்ஸ்ல வந்து உங்களுடைய அமௌண்ட் டபுள் ஆகும். திஸ் இஸ் கால்டு ஃபார்முலா 72 அப்படின்னு பேர் இருக்கு. இது அப்ராக்சிமேட் தான், நாட் எக்ஸாக்ட்லி. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் கூட அப்ளை பண்ணி கரெக்டாக சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். Next to 22, the place which is used for unloading of imported goods and loading of exported goods is called inland container depot, ICD அப்படின்னு சொல்லுவாங்க. inland container depot அப்படின்னு பேர். இங்கே தான் வந்து மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணுற மெட்டீரியலாக இருந்தாக்க கண்டெய்னர் கொண்டு வந்து இங்கே வச்சுருப்பாங்க. இது வந்து இன்லேண்டில் தான் இருக்கும், நாட் ஆன் தி போர்ட், இன்லேண்டில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுற குட்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதை இங்கே கொண்டு வந்து இங்கே கண்டெய்னர் வச்சு அந்த கண்டெய்னருக்குள்ளார அந்த குட்ஸை வச்சு இங்கேருந்து போர்ட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு inland container depot. Question number 23. This is again another question from companies law. That is dividend distribution. Dividend cannot be paid out of. Dividend எதுல இருந்து கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. எதுல இருந்து கொடுக்கலாங்கிறது இருக்கு, அதை விட்டு எதுல இருந்து கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. Dividend cannot be paid out of current year's profit after providing depreciation. கரண்ட் இயர் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம டிவிடெண்ட் கொடுக்கணும். அதுவும் டெப்ரிசியேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து நம்ம டிவிடெண்ட் கொடுக்கணும். ஸோ அதுல இருந்து கொடுக்கலாம். Undistributed profits for any previous financial year or years after providing for depreciation. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஃபிட்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் வச்சிருந்த போன வருஷத்துல அப்படின்னாக்க அதுல இருந்து கொடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணிடணும். ஸோ அதுல இருந்து கொடுக்கலாம். அடுத்தது மணி ப்ரொவைடட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். கவர்மெண்ட் கொடுக்குற டிவிடெண்ட்ல இருந்து பணத்துல இருந்து நீங்க டிவிடெண்ட் கொடுக்கலாம். சில நேரங்கள் கவர்மெண்ட் நமக்கு பணம் கொடுத்து இந்த பணத்துல இருந்து டிவிடெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் நம்ம டிவிடெண்ட் கொடுக்கலாம். ஸோ அப்போ which one is left one அப்படின்னு கேட்டாங்க, ஆன்சர் இஸ் சி, தட் இஸ் ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் ஆஃப் எனி ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஒரு கம்பெனியுடைய ஃபிக்ஸட் அசெட்ஸை சம்டைம்ஸ் தே வில் மேக் எ ரீவேல்யூவேஷன் போட்டு அதனுடைய வேல்யூ கூட காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டாங்க, ப்ராஃபிட் தெரியும். அந்த ப்ராஃபிட் வந்து இட் இஸ் நாட் ஏர்ன்டு ப்ராஃபிட், அது வந்து சம்பாதிக்கப்பட்ட ப்ராஃபிட் அல்ல, இட் இஸ் ஒன்லி நோஷனல் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை எடுத்து நீங்க டிவிடெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுலேருந்து நீங்க டிவிடெண்ட் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஸோ டிவிடெண்ட் cannot be paid out of profit on revaluation of any fixed assets. JIT relates to what அப்படின்றாங்க. JIT means just in time. just in time அப்படிங்கிறது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஆனா இல்லை, டெலிவரி சிஸ்டம் ஆனா இல்லை, இன்வென்ட்ரி அண்ட் ப்ராடக்ட் ஹேண்ட்லிங். ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு சொன்னாங்க. சில இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க, ரா மெட்டீரியலை வாங்கி நிறைய அக்யூமுலேட் பண்ணி ஸ்டோரில் வச்சுக்காம இன்னைக்கு மேனுஃபேக்சரிங்க்கு என்ன தேவையோ அந்த மெட்டீரியல் மட்டும் காலையில் வந்து ஃபேக்டரியோட கேட்டுக்கு வரும். அங்கேருந்து எடுத்துட்டு போய் ரா மெட்டீரியல் எடுத்துட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இன் டைம், எப்போ ப்ரொடக்ஷன் ஆரம்பி வருமோ அந்த நேரத்துக்கு மெட்டீரியல் வந்து சேரும், ரா மெட்டீரியல் வந்து சேரும். ஸோ தட் கான்செப்ட் இஸ் கால்டு ஜஸ்ட் இன் டைம். இட் இஸ் அன் இன்வென்டரி டெக்னிக். Question number 25. Which of the following taxes have been subsumed in GST? GSTல எந்தெந்த டாக்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி எந்த டாக்ஸ் எல்லாம் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க, சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ், பழைய அந்த சிஎஸ்டி இருந்தது, அது சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, அது வேட் வேல்யூ ஆடட் டாக்ஸ், அது எல்லாமே வந்து ஜிஎஸ்டியில் ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தா நம்ம ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆன்சர் இஸ் டி, ஆல் தி அபவ். Question number 26. XBRL is a language based on. இந்த இதெல்லாம் நம்ம ஃபைல் பண்ணும்பொழுது, ஆடிட் ரிப்போர்ட்லாம் நம்ம ஃபைல் பண்ணும்பொழுது XBRL தான் ஃபைல் பண்ணுவோம். ஸோ அது XBRL அப்படிங்கிறது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டாங்க, இட் இஸ் ஆன்சர் இஸ் சி, தட் இஸ் XML லாங்குவேஜ், ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ், தட் இஸ் எக்ஸ்டெண்டட் மார்க்அப் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் தான் பேஸ் பண்ணி தான் XBRL இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. காஸ்ட் ரிடக்ஷன் கேன் பி அச்சீவ்டு த்ரூ ஒர்க் சாம்பிளிங், வேல்யூ அனாலிசிஸ், குவாலிட்டி அஷூரன்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதில் எதுவும் இல்லை, வேல்யூ அனாலிசிஸ் தான். வேல்யூ அனாலிசிஸ் மூலமாக நம்ம காஸ்ட் ரிடக்ஷன் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ காஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது நம்ம காஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். தெர் ஆர் டூ கான்செப்ட்ஸ், ஒன் இஸ் கால்டு காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் அனதர் இஸ் கால்டு காஸ்ட் ரிடக்ஷன். காஸ்ட் ரிடக்ஷன்ங்கிறது காஸ்ட் குறைக்கிறதுக்கு உண்டான வழி. காஸ்ட் கண்ட்ரோல்ங்கிறது இருக்கிற காஸ்ட் வந்து அதிகமாக போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கான வழி, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான வழி. ஸோ காஸ்ட் ரிடக்ஷன்ங்கிறது வேல்யூ அனாலிசிஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம காஸ்ட் ரிடக்ஷனை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ காஸ்ட் ரிடக்ஷன்ங்கிறது ஆல்மோஸ்ட் தி பிஸ்னஸ் ஆஃப் எவரிபடி. ஸோ தட் இஸ் கால்டு காஸ்ட் ரிடக்ஷன். காஸ்ட் ரிடக்ஷன் கேன் பி அச்சீவ்ட் பை வேல்யூ அனாலிசிஸ். 28. Who can be appointed as internal auditor as per the Companies Act 2013? The internal auditor appointment அப்படிங்கிறது வந்து முன்னாடி எல்லாம் வந்து கம்பெனியில் இருக்கிற அந்த எம்ப்ளாயிஸை யாராவது சில எம்ப்ளாயிஸ் வந்து இன்டர்னல் ஆடிட்டரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக வந்த கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டாக்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ அல்லது ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோ அல்லது வேற யாராவது ஒரு ப்ரொஃபஷனல் அவங்களோ அல்லது ஈவன் இந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயியோ கூட வந்து ஆடிட்டராக இன்டர்னல் ஆடிட்டராக அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஆன்சர் இஸ் டி, ஆல் தி அபவ்.
Question number 29. Registration under GST is not compulsory to. இதில் யார் யாருக்கெல்லாம் வந்து கம்பல்சரி இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அவர் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அவரும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் அவரும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்போ நன் ஆஃப் தி அப்போ ஆன்சர் இஸ் டி. இதில் இருக்க மீதி எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். Question number 30. While conducting audit of financial statements, auditor needs to comply with cost audit standards, secretarial standards, auditing standards, none of the above. ஸோ இதில் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் காஸ்ட் ஆடிட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இதில் எது வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்பொழுது கம்ப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க முக்கியமாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கணும். அது இல்லாமல் வந்து ஒரு ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து he has to comply. ஸோ ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க. அந்த ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ஆடிட்டர் கண்டிப்பாக வந்து he has to comply with the provisions of the auditing standards. Question number 31. The account that records expenses, gains and losses. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். நமக்கு தெரியும் 3 விதமான அக்கௌண்ட் இருக்கு. நாமினல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் ரியல் அக்கௌண்ட். இந்த எந்த அக்கௌண்ட்ல வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ், கெயின்ஸ் அண்ட் லாசஸ் ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டா இட் இஸ் ஒன்லி இன் நாமினல் அக்கௌண்ட்ஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் சி. Question number 32. The main objectives of management audit. Management audit conduct பண்றோம். So management audit is not compulsory. It is only a voluntary thing. அது எது அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்க the answer is suggest improvement in the methods of operations. ஆப்ரேஷன் மெத்தட்ஸ்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. Question number 33. IGST is payable when the supply is interstate, intrastate, intra-union territory, all the above. இதில் எது அப்படின்னு கேட்டாக்க இட் இஸ் ஒன்லி இன்டர்ஸ்டேட். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மெட்டீரியல்ஸை கொடுக்கும் பொழுது, பொருட்களை வழங்கும் பொழுதோ அல்லது சேவைகளை வழங்கும் பொழுதோ, எதர் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் எதை கொடுத்தாலும் அவ கொடுக்கறதுக்கு ஐஜிஎஸ்டி நிச்சயமாக உண்டு. ஸோ தட் இஸ் கலெக்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் தட் இஸ் levied by the central government and collected by the central government. The answer is A. Question number 34. If the two regression coefficients are by on x is equal to minus 0.4 and bx on y is equal to minus 0.9, then the value of the correlation coefficient R is, இது நீங்க சாதாரணமாக போட்டு சொல்லிடலாம். R is, that is correlation coefficient is root of b square into b square, that is b முதல் கோஎஃபிஷியன்ட், ரெகரேஷன் கோஎஃபிஷியன்ட் இன்டூ ரெண்டாவது கோஎஃபிஷியன்ட், அதனுடைய ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க யூ வில் கெட் தி ஆன்சர். ஆனால் இதில் என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டாக்க இந்த ரெண்டு ரெகரேஷன் கோஎஃபிஷியன்ஸுமே இங்கே மைனஸில் இருக்கு. அதனால இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து நீங்கள் மைனஸில் தான் சொல்லணும், நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா 0.4 into 0.9 is equal to 0.36. 0.36 ரூட் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் இஸ் 0.6. ஆனால் இதில் வந்து மைனஸ் நெகட்டிவாக இருக்கிறதுனால, ரெண்டு ரெகரேஷன் கோஎஃபிஷியன்ட்டும் நெகட்டிவாக இருக்கிறதுனால தி ஆன்சர் இஸ் minus 0.6. Question number 35. The necessary condition for equilibrium position of your firm. ஒரு firm வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க when even marginal cost is equal to marginal revenue, that is MC is equal to MR அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அந்த ஒரு firm வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறதா சொல்ல முடியும். Question number 36. In order to control inflation in India, the Reserve Bank of India, that is RBI, may increase CRR. CRR naga cash reserve ratio. Increase CRR or decrease CRR or sell government securities. None of the above. இதில் எதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க ஆன்சர் இஸ் ஏ, தட் இஸ் இன்க்ரீஸ் சிஆர்ஆர். சிஆர்ங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது ஒவ்வொரு பேங்க்கும் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து கேஷ் ரிசர்வாக வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த கேஷ் ரிசர்வை நீங்கள் வந்து இவ்வளோ இத்தனை பர்சன்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க பேங்க்ல பணத்தை வந்து நிறைய கையில் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வெளியில் போகிற பணத்துடைய அமௌண்ட்டு குறைஞ்சு போயிடும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ குறைச்சிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ குறைச்சிக்கிட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு பணத்தை நிறையா கொடுக்கலாம். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க மக்கள்கிட்ட பணம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ வெளியில் பேங்க்லேருந்து கடனாக நிறைய பணத்தை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க சிஆர்ஆர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஆர்பிஐ வில் டைரக்ட் த பேங்க்ஸ் டு இன்க்ரீஸ் சிஆர்ஆர் இஃப் இட் வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். ஸோ தி ஆன்சர் இஸ் ஏ.
கொஸ்டின் நம்பர் 37 எம்ஆர்பி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எம்ஆர்பி அப்படின்னு கேட்டாக்க மெட்டீரியல் ரிக்யர்மெண்ட் பிளானிங். மெட்டீரியல் ரிக்யர்மெண்ட் பிளானிங் நம்ம சாதாரணமாக வந்து மேக்ஸிமம் ரீசேல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம், மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு. எம்ஆர்பிங்கிறது வந்து காஸ்டிங்கை பொறுத்தவரை இட் இஸ் மெட்டீரியல் ரிக்யர்மெண்ட் பிளானிங், எம்ஆர்பி. கொஸ்டின் நம்பர் 38 அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் த டேர்ம் யூஐஎன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க இட் இஸ் யூசர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், யூட்டிலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், unique identification number, unique individual number. So the answer is C, that is called unique identification number, UIN அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. அது வந்து ஜிஎஸ்டி ஆக்ட்ல இருக்கு. Question number 39. The concept that an accountant should not anticipate profit but must provide for all losses. இது வந்து ஒரு அக்கௌண்டிங் கான்செப்ட். ஒரு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொவிஷன் போடக்கூடாது. ஆனால் லாஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சாலே அதுக்கு நம்ம வந்து ப்ரொவிஷனை போட்டுருணும். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். ஒரு கன்சர்வேட்டிசம் கான்செப்ட், அதாவது நம்ம திரும்ப நாளைக்கு போய் திடீர்னு ஏதாவது பெரிய லாஸில் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம வந்து இதை பண்ணுறோம். ஸோ தட் கான்செப்ட் இஸ் கால்டு கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். இந்த அக்கௌண்டிங் பொறுத்தவரையிலும் கான்செப்ட்ஸுங்கிறதும் கன்வென்ஷனுங்கிறதும் நிறைய இருக்குது. ஸோ விச் இஸ் கான்செப்ட் அண்ட் விச் இஸ் கன்வென்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியறதில்லை. கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா. கன்வென்ஷனுங்கிறது நம்மளுடைய பழக்கம், நம்ம எப்படி காலகாலமாக பண்ணிட்டு இருக்கோமோ அது வேறு நம்ம கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கான்செப்ட் அப்படின்னு சொன்னாக்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்க ரோடு இருக்குது, ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ரோடில் நம்ம 2 வீலரில் போகும்போது நம்ம என்ன செய்யறோம், அல்லது வாக் யூ ஆர் கோயிங் அந்த ரோடு. அப்போ நம்ம என்ன செய்வோம், நிச்சயமாக வந்து ரோட்டில் வந்து நடுவில் போக மாட்டோம், ஒரு ஓரமாக தான் போவோம். ஏன் அப்படின்னு கேட்டாக்க வந்து நடுவில் போனோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயம் பின்னாடி வர்ற வெஹிக்கிள் வந்து நம்மளை இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரோட்டில் வந்து நடுவில் போகாமல் எப்போவுமே ஓரத்தில் தான் போகிறோம். இது வந்து நம்மளுடைய உயிரை நம்ம காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக ஒரு ஓரத்தில் தான் போகணும். இது மிகவும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அப்போ இதை நம்ம வந்து ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். கன்வென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க நீங்கள் இந்த நடுவில் போகாமல் ஒரு ஓரமாக போகும்போது லெஃப்ட்டில் போகணுமா இல்லை ரைட்டில் போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்க நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம், லெஃப்ட்டில் வேணாலும் போகலாம், ரைட்டில் வேணாலும் போகலாம். எப்படி போனாலும் ஓரமாக போகணுங்கிறது தான் கான்செப்ட். கன்வென்ஷன் மேபி எங்கள் இப்போ நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க ஆல்வேஸ் வி ஆர் கீப்பிங் லெஃப்ட். எப்போவுமே நம்ம வந்து போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் போகணும். இது வேற சில நாடுகளில் வந்து ரைட்டில் போகிறாங்க, அது அவங்களுடைய கன்வென்ஷன். ஸோ கன்வென்ஷன் மே டிஃபர் பட் கான்செப்ட் வில் நாட் டிஃபர். இந்த கான்செப்ட்டுக்கு கன்வென்ஷனுக்கு உள்ள வித்தியாசத்தை முதல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போ தான் வந்து எது கான்செப்ட் எது கன்வென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ இந்த கேள்வியை பொறுத்தவரையிலும் இட் இஸ் ஏ கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். த ஆன்சர் இஸ் பி. கொஸ்டின் நம்பர் 40. கரண்ட் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க ஒரு ஆர்கனைசேஷனில் அதுக்கு சஃபிஷியன்ட் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் தி எபிலிட்டி ஆஃப் தி ஃபர்ம் டு மீட் கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க ஐடியல் ரேஷியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க ஐடியல் ரேஷியோ 1:33:1 அப்படிங்கிறத வந்து பெஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் கரண்ட் ரேஷியோ, பெஸ்ட் கரண்ட் ரேஷியோ. ஸோ தி ஆன்சர் இஸ் ஏ. கொஸ்டின் நம்பர் 41. இன் பப்ளிக் கம்பெனி தி போர்டு ஷுட் மீட். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இந்த போர்டு மீட்டிங் நடக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது கம்பெனி சைக்கிள் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எவரி 3 months. மேக்ஸிமம் இன்டர்வல் பிட்வீன் 2 meetings கேன் பி 120 days. தெர் ஷுட் பி அட்லீஸ்ட் 4 board meetings in a year. இது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ஆல் தி above ஆர் கரெக்ட். 42. Goods worth rupees 2 lakhs were purchased and the sales was rupees 1,10,000. If the margin is 25% on sales, closing stock will be எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 1,10,000 இருக்குது. 1,10,000க்கு வந்து 20% மார்ஜின். 20% மார்ஜின் நீங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க யூ வில் கெட் தி ஆன்சர் 1,17,500. தட் இஸ் ஆன்சர் இஸ் ஏ. ஸோ இந்த கொஸ்டின் எது கொடுத்தோம் அப்படின்னு கேட்டாக்க தி ப்ராஃபிட் எது மேலே அப்படின்னு சொல்கிறது ஒரு அக்கௌண்ட்ஸில் ஒரு முக்கியமான விஷயம். மார்ஜின் இஸ் 20% ஆன் சேல்ஸ் அல்லது மார்ஜின் இஸ் 20% ஆன் காஸ்ட். இதை மாற்றி கொடுக்கலாம். ஸோ காஸ்ட்னு சொன்னால் என்ன பண்ணணும், சேல்ஸ்ன்னு சொன்னால் என்ன பண்ணணும், காஸ்ட்னு சொல்கிறதுக்கும் சேல்ஸ்ன்னு சொல்கிறதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஹியர் தி ஆன்சர் இஸ் 1,17,500 rupees. Question number 43. In which area different accounting policies are adopted? ஒரு கம்பெனி பொறுத்தவரையும் அக்கௌண்டிங் பாலிசிஸ் அப்படின்னு சில பாலிசிஸ் வச்சுருப்பாங்க. இந்த பாலிசிஸில் வந்து டிஃபரன்ஸ் நிறைய வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறத வச்சுருக்கிறோம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து எல்லாரும் வந்து ஒரே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால் வந்து எல்லாருடைய பேலன்ஸ் ஷீட்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு முடியுது. ஸோ இதுலேயும் சில நேரங்களில் வந்து சில பாலிசிஸ் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கம்பெனியில் ஒரு மாதிரி பாலிசி இருக்கும், இன்னொரு கம்பெனியில் இன்னொரு மாதிரி பாலிசி இருக்கும். எந்தெந்த இடங்களில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அக்கௌண்டிங் பாலிசி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவேஷன் இருக்கு இல்லையா, அதை வேல்யூவேஷன் போடும்பொழுது வெவ்வேறு விதமான முறைகளில் ஒவ்வொருத்தரும் போடுவாங்க.
அதே மாதிரி இன்வென்ட்ரிஸை போடும்பொழுது வேல்யூவேஷன் போடும்பொழுதும் ஒவ்வொரு விதமாக போடுவாங்க. அப்புறம் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறது 4-5 மெத்தட் இருந்து அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரியில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸ் வந்து டிஃபர் ஆகிறதுக்கு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேற வேறையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ ஹியர் தி ஆன்சர் இஸ் ஆல் தி அபவ். கொஸ்டின் நம்பர் 44 பிசினஸ் ப்ராசஸ் ரீஎன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ பிசினஸ் ப்ராசஸ் இன்ஜினியரிங் இஸ் நத்திங் பட் ரீடிசைனிங் தி ஆப்ரேஷனல் ப்ராசஸஸ். பிசினஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டாக்க, நம்ம பர்ச்சேஸ் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருப்போம். ஒரு சேல் ஆர்டர் வாங்குறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருப்போம். இது ஒன்றுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆஃப்டர் திஸ் கம்ப்யூட்டரைசேஷன் சிஸ்டம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் அந்த பழைய மெத்தட்ஸ்லேயே உட்காந்துட்டு இருக்காம அதுலேருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி டிஜிட்டைஸ் பண்ணும் பொழுது நம்மளோட பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்து ரீஎன்ஜினியர் பண்ணுறோம். ஸோ அப்போ ரீடிசைனிங் தி ஆப்ரேஷனல் ப்ராசஸ், அதான் நம்ம பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஎன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறோம். பிபிஆர் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் கான்செப்ட். ஸோ தி ஆன்சர் இஸ் பி. கொஸ்டின் நம்பர் 45 ஃபார் காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ் தி கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வில் பி நெகட்டிவ். இட் வில் பி நெகட்டிவ். ஸோ காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னாக்க பென் அண்ட் இங்க். ஸோ பென் இல்லாமல் இங்க் இல்லை, இங்க் இல்லாமல் பென் இல்லை, அது ரெண்டு காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ். சப்ஸ்டிடியூட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சப்ஸ்டிடியூட்னாக்க டீ அண்ட் காஃபி, டீக்கு வந்து காஃபி சப்ஸ்டியூட், காஃபிக்கு டீ சப்ஸ்டியூட், அதனால ரெண்டு வந்து சப்ஸ்டியூட்ஸ். இங்கே கேட்டிருக்கிறது காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ். காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது கிளாஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க இட் வில் பி நெகட்டிவ். Question number 46. The cost function of A is given by C is equal to x cube. அது சரியா போட முடியாது. x cube minus 4x square plus 7x. Find at what level of output the average cost is minimum and what would be the minimum average cost அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இதை நீங்கள் போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டாக்க, எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்க x cube minus 4x square plus 7x whole divided by x போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க you will get the equation. அந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க you will get cost and the cost will be minimum at 2 and the minimum average cost will be 3. So the answer is A. Question number 47. The mean of 5 observations 5, 10, 15, 20 and 25. இது ஒன்றும் இல்லை, அஞ்சையும் கூட்டி அஞ்சால வகுத்துற வேண்டியதுதான். அப்படி வகுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க you will get the answer, that is 15. Question number 48. Accounting standards in India are issued by, முன்னாடி சொன்னோம் இல்லையா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அது மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யார் இஷ்யூ பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னு கேட்டாக்க, இட் இஸ் இஷ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, இன்ஸ்டியூட் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இந்தியாவா, அல்ல இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் இஷ்யூடு பை த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, தட் இஸ் ICAI. ஸோ தி ஆன்சர் இஸ் C. The term market originated from marketas, which is a Greek word, Latin word, Spanish word, or none of the above. It is a Latin word. The Latin word marketas அப்படிங்கிற Latin wordல இருந்தா market அப்படிங்கிற English word இருந்தது. Question number 50. Which cost increases continuously with the increase in production? Production increase ஆக எந்த காஸ்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா இட் இஸ் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெட்டீரியல் காஸ்ட் இஸ் எ வேரியபிள் காஸ்ட். ஸோ அதனால அது வந்து வேரியபிள் ஆகிட்டு, அது மாதிரி லேபர் காஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால இட் இஸ் வேரியபிள் காஸ்ட். த ஆன்சர் இஸ் D. 51. NGOs அப்படின்னாக்கா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். இந்த நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸை எந்த ஆக்ட் கீழே இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. NGO வந்து கேன் பி incorporated under Societies Registration Act, India Trust Act, Section 8 கம்பெனி அப்படின்னு சொல்லி கம்பெனிஸ் ஆக்ட் கீழையும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ABC எல்லாத்துலேயுமே பண்ணலாம். ஸோ தி ஆன்சர் இஸ் ஆல் தி அபோவ், தட் இஸ் D. Question number 52. Who appoints the auditor of a government company? ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோட ஆடிட்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இல்லை, ஆடிட் கமிட்டியும் இல்லை, மெம்பர்ஸ் இந்த AGMும் இல்லை. ஸோ தி ஆடிட்டர் ஆஃப் எ கவர்மெண்ட் கம்பெனி இஸ் அப்பாயிண்டட் வித் தி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதுதான் அவர் தான் வந்து கவர்மெண்ட் கம்பெனியோட ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. Question number 53. As per AS1 அப்படின்னு சொன்னாக்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், தட் இஸ் டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 3 ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் கன்சம்ஷன்ஸை அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டாக்க கோயிங் கன்சர்ன்,
கன்சிஸ்டன்சி, அக்ரூவல். இந்த மூணையும் வந்து ஃபண்டமெண்டல் அக்கவுண்டிங் அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கேள்வி என்ன அப்படின்னு கேட்டாங்க, இது கீழே இருக்கிறதுல எது வந்து அக்கவுண்டிங் அசம்ஷன் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க கன்சர்வேட்டிசம் தான் ஆட் மேன் அவுட். ஸோ ஆன்சர் இஸ் ஏ, கன்சர்வேட்டிசம். அடுத்த கொஸ்டின், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின் 54. ஃபார் ஏ சிம்மெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கியூனஸ் இஸ் 0. ஒரு சிம்மெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஸ்கியூனஸ் வந்து 0வாக இருக்கும். ஏன்னு கேட்டாக்க அது வந்து இந்த பக்கம் பாதி சரியாக இருக்கும், அந்த பக்கம் இந்த பக்கம் நடுவில் கோடு போட்டிங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் சரியாக இருக்கும். அதனால் வந்து அங்கே ஸ்கியூனஸ்ங்கிறது இருக்காது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. கொஸ்டின் நம்பர் 55. ஒரு போர்டு மீட்டிங் நடக்குது ஒரு கம்பெனியில். அந்த போர்டு மீட்டிங்கு என்ன குவாரம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அது வந்து A, 1/3 of the total strength of the board or 2 directors, whichever is higher. That's the correct answer. So the answer is A. Question number 56. Which of the following is not disclosed by a trial balance? Trial balance போடும்போது அக்கௌண்ட்ஸில் எது வந்து உங்களுக்கு தெரியாது, எந்த எரர் தெரியாது. There are different types of errors of omission, errors of commission, compensating errors, errors in principle, அந்த மாதிரி errors நிறைய இருக்கு. அந்த எந்த எரர் வந்து நம்மளால ஒரு ட்ரையல் பேலன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அதில் வந்து எரர்ஸ் ஆஃப் ஒமிஷனை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. எரர்ஸ் ஆஃப் கமிஷனை கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. காம்பன்சேட்டிங் எரர்ஸை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் ஆல் தி அபவ். ஸோ அப்போ எதுதான் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டாக்க கிளரிக்கல் எரர்ஸ் தான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதை நாம ஒரு ட்ரையல் பேலன்ஸில் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 57. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அண்ட் ஆக்சுவல் காஸ்ட் இஸ் கால்டு வேரியன்ஸ். இதுதான் நம்ம வந்து வேரியன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு படிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் வந்து வேரியன்ஸ் அனாலிசிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும், அதாவது ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுங்கிறது முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற காஸ்ட்டு, ஆக்சுவல் காஸ்ட்டுங்கிறது இந்த காஸ்ட் தட் இஸ் இன்கர்டு. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸுக்கு பேர் வேரியன்ஸ் அப்படின்னு பேர். இந்த வேரியன்ஸ் ஏன் வருது, கூட வருதா குறைச்சலா வருதா அப்படின்னு பார்த்து அனலைஸ் பண்ணால் தட் இஸ் கால்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ். திஸ் இஸ் இன் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். Question number 58. The rate at which the commercial banks borrow from the RBI is called bank rate. Bank rateங்கிற ரேட்ல தான் வந்து பேங்க் எல்லாம் வந்து RBI இருந்து பணம் வாங்கிக்கிறாங்க. Question number 59. Income escaping assessment is covered under section dash of IT Act 1961. Income escaping, அதாவது அசஸ் பண்ணாம எஸ்கேப் ஆயிட்டு இன்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாக்க அது வந்து செக்ஷன் 147 of the IT Actல கவர் ஆகுது. Question number 60. According to the law of demand, demand varies with price. என்ன ப்ரொபோர்ஷனில் வேரி ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. டிமாண்ட் வேரிஸ் இன்வெர்ஸ்லி வித் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் கூட போகிறது அப்படின்னு சொன்னாங்க டிமாண்ட் வந்து குறைஞ்சு போயிடும். யாரும் வந்து பொருட்களை வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால வந்து டிமாண்ட் ரெண்டாம் மக்கள்கிட்ட வருமானம் இருக்காது. அதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க, price increase ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க demand will decrease. So it is inversely proportional. So according to the law of demand, demand varies inversely with the price. So answer is D. Question number 61. Customer value is a difference of total customer benefits and what? That is called total customer cost. அவருடைய வேல்யூ, கஸ்டமர் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க டோட்டல் கஸ்டமர் பெனிஃபிட்ஸ், அவருக்கு மொத்தம் கிடைச்சிருக்கிற பெனிஃபிட்ஸுக்கும் அவர் எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணாரோ அதுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் தான் கஸ்டமர் வேல்யூ அப்படின்னு நாம சொல்கிறோம். இது கன்சூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம், அது வேற விஷயம். கன்சூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க, நான் இப்போ ஒரு பொருளை வாங்க போறேன், இந்த பொருள் வந்து 10 ரூபா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போறேன், ஆனால் உண்மையிலே இந்த பொருள் எனக்கு 8 ரூபாய் கிடைக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த 2 ரூபாங்கிறது வந்து நான் கன்சூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் திஸ். ஸோ தி கஸ்டமர் வேல்யூ இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டோட்டல் ஆஃப் கஸ்டமர் பெனிஃபிட்ஸ் அண்ட் தி கஸ்டமர் காஸ்ட். காஸ்ட் விச் ஆர் அசர்டைன்ட் ஆஃப்டர் தே ஹேவ் பீன் இன்கர்டு ஆர் நோன் அஸ். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு காஸ்ட் இருந்து அதை அசைன் பண்ணோம்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் கால்டு ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னா நடந்து முடிந்த ஒரு காஸ்ட், தட் இஸ் கால்டு ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஆன்சர் இஸ் சி. கொஸ்டின் நம்பர் 63. டேஷ் மீன்ஸ் த டிசைர் பேக்டு பை தி நெசசரி பர்ச்சேசிங் பவர். இது டிமாண்ட். டிமாண்ட்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும் பொழுது டிமாண்ட் இஸ் பர்ச்சேசிங் பவர் இருந்தால் தான் டிமாண்ட் இருக்க முடியும். டிசைர் இருக்கணும், டிசைர் பேக்டு பை தி பர்ச்சேசிங் பவர், அதுதான் டிமாண்ட் அப்படின்னு நாம் சொல்றோம். ஸோ டிமாண்ட் மீன்ஸ் the desire backed by the necessary purchasing power. Answer is D. Which of the following is a long term budget? Long term budget அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டாக்க கேபிட்டல் பட்ஜெட் தான் நம்ம லாங் டேர்ம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் பட்ஜெட் அப்படின்னு சொன்னாக்க புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், அது வந்து இட் இஸ் ஏ லாங் டேர்ம் பட்ஜெட். ஸோ கேபிட்டல் பட்ஜெட் இஸ் ஏ லாங் டேர்ம் பட்ஜெட். ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட், செக்மெண்டிங் தி மார்க்கெட், பிரைஸ் ஃபிக்சேஷன், டார்கெட்டிங் தி யூசர், பொசிஷனிங் தி ப்ராடக்ட்ஸ். இதில் எது வந்து ஆட் மேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க பிரைஸ் ஃபிக்சேஷன் தான் வந்து நம்ம ஆட் மேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட். ஸோ இதில் மற்ற இருக்கிற 3 விஷயங்களும் செக்மெண்டிங் தி மார்க்கெட்டு, டார்கெட்டிங் தி யூசர், பொசிஷனிங் தி ப்ராடக்ட்ஸ், இந்த 3மே தே ஆர் கால்டு தி பில்லர்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ அப்படி இதில் இல்லாத ஒரு விஷயம்
price fixation. அதனால odd man is price fixation. Answer is B. In a symmetrical distribution, the mean, median and mode are not equal to one another. The mean, median and mode are equal to one another. Mean is greater than median, mean is greater than mode. The answer is mean, median and mode are equal to one another. So answer is B. Question number 67. The maximum term of individual auditor is. இப்போ வந்து 5 இயர்ஸ்க்கு ஒரு ஆடிட்டரை வந்து ஒரு கம்பெனியில் ஆடிட்டரை அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் கண்டினியூ ஃபார் 5 இயர்ஸ். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ஒரு ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க he can be the auditor till the conclusion of the next 6th annual general meeting. ஸோ அதனால 5 இயர்ஸ் தான் டேர்ம் ஒரு ஆடிட்டருக்கு. Question number 68. When the total income of an individual exceeds rupees 50 lakhs but within the 1 crore, the surcharge is payable at the rate of 10%. Income tax act படி 10% வந்து surcharge நம்ம கட்டியாகணும். ஸோ 1 crore குள்ளார இருக்கணும், 50 lakhsக்கு மேலே போயிருக்கணும். அப்படி இருந்தாக்க நம்ம 10% surcharge கட்டணும். That answer is C. Under diminishing balance method of providing depreciation method, depreciation methods la diminishing balance method ஒரு மெத்தட் இருக்கு, straight line method ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதுல வந்து depreciation எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. diminishing balance method of providing depreciation depreciation எப்படி இருக்கும்? Depreciation amount is constant every year. Depreciation decreases every year. Depreciation increases every year. None of the above. அப்படின்னு கேட்டாங்க. Depreciation decreases every year. ஒவ்வொரு வருஷமும் வந்து depreciation amount வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். So this is answer is B. The break-even point is a point at which there is no profit, no loss. Contribution margin is equal to the total fixed cost. Total fixed cost is equal to total revenue. All of the above. என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டாக்க there is no profit, no loss. That point is called the break-even point. BEP analysis அப்படின்னு படிச்சிருப்போம். So answer is A. Cost auditor is appointed by யாரு காஸ்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாக்க ஆடிட் கமிட்டியா அல்லது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா அல்லது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் தி ஆடிட் கமிட்டியா அல்லது மெம்பர்ஸ் இந்த ஏஜிஎம்மா அப்படின்னு கேட்டாக்க காஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் எ கம்பெனி இஸ் அப்பாயிண்டட் பை தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் தி ஆடிட் கமிட்டி. இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் சி. Section 80 RRB of the Income Tax Act 1961 deals with the deduction from gross total income in respect of income by way of எந்த இன்கமுக்கு வந்து இந்த செக்ஷன் 80 RRB ல வந்து டாக்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்க it is royalty on patent. Royalty on patent. The answer is C. 73. Reduction in the value of the asset due to its continuous use is treated as depreciation. Depreciation உடைய definition இது. So that is answer is B. Dash is called the father of economics. Adam Smith தான் வந்து father of economics அப்படின்னு நினைக்கப்பட்டவர். So answer is A. Operating costing is applicable to hospitals, cinemas, transport undertakings and all the above. ஆப்ரேட்டிங் காஸ்ட்ங்கிறது வந்து ஒரு ஆப்ரேஷன் இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரிக்கு உண்டானது. ஸோ இங்கே எல்லாமே வந்து ஆப்ரேஷன் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஹாஸ்பிட்டல்ஸில் சர்வீஸ் பண்ணுறோம், சினிமாஸில் ஆப்ரேஷன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்கில் தேர் ஆர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஆல் தி அபவ் எல்லாத்துக்குமே வந்து ஆப்ரேட்டிங் காஸ்டிங் வந்து அப்ளிகபிள். ஆன்சர் இஸ் டி. Cost of capital அப்படின்னா என்ன? Cost of capital refers to flotation cost, dividend, required rate of return, none of the above. The answer வந்து C, that is required rate of return. என்ன ரேட் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த ரேட்டு தான் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம சொல்கிறோம். ஏன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்கிறது இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு கேபிட்டல் வந்து ஒரு 7% கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க எனக்கு மினிமம் அந்த 7%ஆவது ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். அப்படி ரிட்டர்ன்ஸ் இருந்தால் தான் நான் வந்து அந்த பிஸ்னஸ்லேயே இருப்பேன். இல்லாட்டினா பிஸ்னஸே விட்டுருவேன், நான் பிஸ்னஸே பண்ண மாட்டேன். அப்போது எனக்கு மினிமம் ரிக்வயர்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலாக தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறது தான் என்னுடைய ப்ராஃபிட். ஸோ நான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொடுத்தது போக மீதி இருக்கிறது என்னுடைய ப்ராஃபிட். அப்போது காஸ்ட் ஆஃப் கேபிட்டலாக மினிமம் வந்து ரிக்வயர்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சொல்கிற. ஆன்சர் இஸ் 7, ஐ மீன் சி. கொஸ்டின் நம்பர் 77. தி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்பீல்ஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அப்பலைட் அத்தாரிட்டி. முதல்ல வந்து அவர்கிட்ட தான் நீங்கள் அப்பீல் போடணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் போடணும். A firm has a capital of 10 lakhs, sales of rupees 5 lakhs, gross profit of rupees 2 lakhs and expenses of 1 lakh. The net profit ratio is, answer question போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க you will get 20%. So that is called the net profit ratio. Question number 79. The lock-in period for capital gain bonds issued by the National Highway Authority of India for the purpose of deduction under Section 54 EC of Income Tax Act is 5 years. Answer is A. Payback period in which an expected cash flows are discounted with the help of a project cost of capital is classified as discounted payback period. Discounted payback period. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ப்ராஜெக்டினுடைய நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் நமக்கு திரும்ப வந்து சேரத்துக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டால் தட் இஸ் கால்டு பேபேக் பீரியட். அதில் வந்து நான் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட் மெத்தடும் இருக்குது, டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியடும் இருக்குது. ஸோ இதில் வந்து டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். ஆன்சர் இஸ் ஏ.
Question number 81. Funds flow statement reveals the change in dash between two balance sheet dates. அப்படின்னு கேட்டாங்க ஆன்சர் இஸ் ஏ, தட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் அன்னைக்கு என்ன இருந்தது இன்னைக்கு என்ன இருந்தது அப்படி ரெண்டு பேலன்ஸ் ஷீட் இடையில இருக்கிறத சொன்னால் தட் இஸ் கால்டு ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ தேர். Question number 82. MAT, MAT. MAT என்ன அப்படின்னு கேட்குறாங்க. It is nothing but minimum alternate tax. The answer is A. Question number 83. In order to encourage investment in the country, the Reserve Bank of India may increase CRR, increase SLR, reduce CRR or increase bank rate. இதில் என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டாங்க. It is C. அங்கே ஒரு B தெரியாமல் இருக்கு, அதை காலி பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் ரெடியூஸ் சிஆர்ஆர். முன்னாடி நம்ம இதே கேள்வியை கேட்டோம், அப்போ வந்து இன்க்ரீஸ் சிஆர்ஆர்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி அடுத்த கேள்வி இதில் வந்து ரெடியூஸ் சிஆர்ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஏபிசி அனாலிசிஸ் இஸ் யூஸ்ட் இன் inventory management, receivables management, accounting policies, corporate governance. ABC analysis is used in inventory management. இது always better control கூட சொல்லுவாங்க இதை. Question number 85. Which of the following is not an audit risk? So auditல பார்த்தீங்கன்னா there are three types of risks. One is called inherent risk, another is detection risk, and another is control risk. மூணு விதமான ரிஸ்க் நம்ம சொல்றோம். இதில் இந்த omission riskன்னு ஒன்றும் கிடையாது. அதனால இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் D. That is omission risk is not an audit risk. Question number 86. The excess of current assets over current liabilities is called net current assets, net working capital, all of the above. இதில் வந்து working capital தான். Excess of current assets over current liabilities is called working capital. Question 87. Long-term capital loss can be adjusted against any long-term capital gain. Long-term capital loss வந்து long-term capital gainல மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். This is as per the Income Tax Act 1961. Question number 88. The example of worker involvement as a recent trend in production or operations management. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒர்க்கர்ஸையும் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இதில் இன்கார்பரேட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய சஜஷன்ஸையும் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு அவங்களுடைய சஜஷன்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து குவாலிட்டி சர்க்கிள் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட். ஸோ இந்த குவாலிட்டி சர்க்கிள்ங்கிற கான்செப்டில் தான் இதை பண்ணுறாங்க. ஒர்க்கர் இன்வால்மெண்ட்டு வந்திருக்கு புதுசாக. ஸோ திஸ் இஸ் எ ஜாப்பனீஸ் கான்செப்ட். நவ் வி ஆர் ஃபாலோயிங் இன் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. Question number 89. Which of the following incomes received by an assessee are exempted under section 10(1) of the Income Tax Act? உங்களுக்கு தெரியும், it is nothing but agricultural income. So answer is A. Question number 90. Who is the official lender of the last resort in India? Lender of last resort அப்படிங்கிறது RBI தான். Reserve Bank of India is the lender of the last resort in India. Question number 91. According to section 68(1) of the Companies Act 2013, a company can purchase its own shares out of its free reserves, the securities premium account, the proceeds of the issues of any shares or other specified securities. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஷேர் ஏதாவது கொடுத்து அதுக்கு ஏதாவது ப்ரொசீட்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து பணம் திரட்டி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது. ஸோ எதுலேருந்து வந்து நம்ம பைபேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க பைபேக் கேன் பி டன் இன் ஃப்ரம் ஃபண்ட் ரிசீவ்டு இன் ஆல் தி அபவ் ப்ரொசீஜர்ஸ். மேலே இருக்கிற எல்லாத்துலேயும் எதுலேருந்து வந்திருந்தாலும் அதுலேருந்து நம்ம பண்ணலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ண ஷேர் வந்து இதே மாதிரியான ஒரு இதுவாக இருக்கக்கூடாது. அதை தான் நம்ம வந்து வாங்கக்கூடாது. அதுலேருந்து வர்ற பணத்தில் தான் நம்ம வாங்கக்கூடாது. அதர்வைஸ் நம்ம ஆல் தி அபவ் இஸ் த ஆன்சர். அடுத்து 92. ICDS 7. ஐசிடிஎஸ்னாக்க இன்கம் காம்படிஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்கு. ஸோ ICDS 7 அப்படிங்கிறது எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்க. இட் டீல்ஸ் அபவுட் தி கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். Question number 93. Overhead is the total of cost of indirect material and indirect labor, cost of indirect material, indirect labor, and indirect expenses. So the answer is B. Question number 94. Dash unemployment may result when some workers are temporarily out of work when changing their job. சில பேர் வந்து வேலையை விட்டுட்டு வந்து வேற ஒரு வேலைக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்க அன்எம்ப்ளாய்டுன்னு தான் சொல்கிறோம். அது என்ன விதமான அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கேட்டாக்க இட் இஸ் நத்திங் பட் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இதுக்கு பேர் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பேர். Question number 95. Direct material is a fixed cost, variable cost, semi-variable cost, and semi-fixed cost. அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ஏ வேரியபிள் காஸ்ட். ஏன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக வந்து டைரக்ட் மெட்டீரியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இஸ் ஏ வேரியபிள் காஸ்ட். According to section 14 of the Income Tax Act 1961, all income of a person are classified into heads of income. எத்தனை விதமான heads of income இருக்கு அப்படின்னு கேட்டாக்க 5 heads of income are there. Question number 97. Transfer payments mean payments which are made to workers getting transferred, made without any exchange of goods and services, to employee as compensation for loss of job,
none of the above. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்பொழுது வர கான்செப்ட். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டுங்கிறது வந்து எதுவுமே இல்லாமல் இன்ரிட்டர்னில் எதுவுமே இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற பேமெண்ட், அதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படின்னு பேர். உதாரணமாக அந்த ஓல்டேஜ் பென்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு வேறு எதுவும் கிடைக்கிறது இல்லை, கவர்மெண்ட் தான் பணத்தை கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் பேர் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ த ஆன்சர் இஸ் பி. Question number 98. Perpetual inventory system refers to a method of maintaining stores, continuous verification of stores, a method of maintaining stores records, maintenance of machines. இதில் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா continuous verification of stores. முன்னாடிலாம் வந்து நம்ம வந்து இன்வென்ட்ரி வெரிஃபை பண்ணணும், ஸ்டோர்ஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கடையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, கடை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கணக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. இப்போ பர்பச்சுவல் இன்வென்ட்ரி வந்துருச்சு. அதுவும் சிஸ்டம்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் இன்னைய தேதியில் என்ன இருக்குங்கிறது கூட சொல்ல முடியும். ஸ்டோர்ஸில் என்னென்னலாம் இன்றைக்கி இருக்குது, மெட்டீரியல் எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். ஸோ அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கிறது வந்து பெர்பச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம். ஸோ பெர்பச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டத்தில் கண்டினியூஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். Question number 99. Personal effect means movable property held for personal use of the assessee or for any dependent member of his family, but excludes the following. இது வந்து ஐடி ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் பர்சனல் எஃபெக்ட் இல்லை அப்படின்னு கேட்டாக்க பெயிண்டிங்ஸு, ஸ்கல்ப்சர்ஸு, டிராயிங்ஸு, இதில் ஜுவல்லரி கூட வரும். ஸோ அதெல்லாம் எல்லாமே இது எல்லாமே தான். இது எல்லாமே வந்து பர்சனல் எஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம. That is as per the IT Act. Answer is D, all the above. Question number 100. The cost of one thing in terms of the alternative given up is known as. அதாவது இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் காஸ்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, கையில் ஒரு 200 இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இந்த 200 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு சினிமாவுக்கு போகலாம் அல்லது ஒரு சாப்பாடு சாப்பிடலாம். இப்போ நீங்கள் சினிமாவுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சாப்பாடை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. இல்லை சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், சினிமா நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும் 200 அதனால இது எது ஒன்று நம்ம விட்டு கொடுக்குறோமோ அதுக்கு பேர் என்ன காஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். தி காஸ்ட் ஆஃப் ஒன் திங் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஆல்டர்னேட்டிவ் கிவன் அப் இஸ் நோன் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ கடைசியில் சில அக்ரோனிம்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா படித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடிந்தால் இன்னும் ஒரு ரெஃப்ரெஷர் சீரீஸ், அடுத்த சீரீஸ் ஒன்று போடுறோம். அதில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய சாப்டர்ஸ் வந்து நாம் இன்க்ளூட் பண்ணி போடலாம். Thank you for watching. We will meet again in another video. Thank you very much.